ஹலோ கைஸ், வெல்கம் பேக் தமிழ் லைஃப் ஸ்டைல் vlogs. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூதப்பாண்டி டு ஆர்எல் வேமிலி போகிற வழியில் தான் நம்ம நிற்கிறோம். நம்ம இப்போ எதுக்கு இங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா வயலாக தான் இருக்குது. இந்த வயல்லாம் பார்த்தீங்கன்னா சன்செட் டைமில் தான் நம்ம இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். நீ எங்கடா போயிட்டு வரேன்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. நான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு சைக்கிளில் வந்தேன். இது நம்மளோட சைக்கிள் கிடையாது, இது நம்ம சைக்கிள் டாக்டரோட சைக்கிள். எதுக்கடா இது எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் தப்பு. நம்ம சைக்கிளோட கியர் ஷிஃப்டரோட ஒயர் கட் ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையில் தான் நான் வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது தான் கட் ஆயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அவர்கிட்ட போய் கொடுத்தனால அவர் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அது வரைக்கும் நீ இந்த வண்டி எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னாரு. அதனால தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன், எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். வர்ற வழியில் தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இயற்கை காட்சிகளாக தான் இருந்துச்சு. அதனால் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதோ சைக்கிள் டாக்டரோட சைக்கிள் ஓனரே தந்துட்டார். நீ எடுத்துகிட்டு போப்பா, நீ எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தார். பார்த்தீங்கன்னா தெரியும், மாண்ட்ரா இதோட சைக்கிள் பேர். நீங்கள் இவரோட காண்டாக்ட் எல்லாம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நல்ல பக்காவாக ரெடி பண்ணி கொடுப்பாரு. நான் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணலை, அது எனக்கு தெரியுது, எனக்கு அவர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனால அது கரெக்டாக இருக்குது. யாரும் அவரோட சைக்கிளை உடனே தரமாட்டாங்க. அது ஓனராக இருந்தாலும் லேபராக இருந்தாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதே போல் தான் சைக்கிள் டாக்டர் கொடுத்துருக்காரு. அது பெரிய விஷயந்தான். சரி, இருந்தாலும் ஒன்றும் இல்லை, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோவில் எதுவுமே இல்லாததான் ஒரு வீடியோ. இனிமேல் நம்ம வீடியோ நிறைய வரும். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோலாம் தேவையோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நான் இனிமேல் சைக்கிள் வீடியோவை நான் இன்க்ளூட் பண்ணுறேன். நீங்கள் முடிஞ்சால் உங்களோட அன்பை தந்தால் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். உங்களுக்கு என்ன தேவைகளோ அதையும் வண்டி போய்ட்டுருக்கு, அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நீங்கள் எது கேட்டாலும் நான் அதோட வீடியோவை நான் போட ஆரம்பிச்சிடுவேன். நம்ம யூடியூப் சேனலில் இனிமேல் வீடியோ கண்டினியூஸாக வரும். அது வரலனாலும் கண்டிப்பாக வரும். கம்பேக் கொடுத்துருக்கோம். அதே போல் நம்ம வீடியோ நல்லா பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுதான் மெயின் விஷயம். நம்ம ரொம்ப நேரம் இந்த இடத்துல டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் திரும்பி பேக் கேமராவில் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பச்சை பசின்னு இயற்கை காட்சிகளாக தான் இருக்குது. கொஞ்சம் லேக் ஆகுது, என் மொபைல் அப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே சன்செட்லாம் ஆகி முடிச்சிருச்சு. வேறு என்ன சொல்கிறதுக்கு, கிளைமேட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட மாண்ட்ரா பார்த்தீங்களா, அவரோட சைக்கிளே கொடுத்துருக்காரு மீன்ஸ் அவர் யாருமே மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க அவங்களோட சைக்கிள். எனக்கு முதல் அந்த சைக்கிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐத்தமிழன் அண்ணன். அவர் அவரோட சைக்கிள் எக்ஸ்ட்ரா இருந்தனால என்கிட்ட தந்தார். அது மூலமாக தான் எனக்கு அந்த சைக்கிளோட பிரியமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் மோஸ்ட்லி நினைப்பீங்க நிறைய பேர், ஏன்டா சைக்கிளை மாறி மாறி ஓட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, அதுதான் இல்லை. நம்ம எல்லா சைக்கிள் ஓட்டினா தான் அந்த சைக்கிள் எப்படி இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியும். அதேமாதிரி உங்கள் வீட்டில் சைக்கிள் இருந்துச்சுன்னா இந்த சைக்கிளை ஓரத்தில் போடாமல் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டி பாருங்கள். அதோட ஃபீலே தனியாக இருக்கும். நான் ஏதோ காமெடி பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க, அதுதான் உண்மை. நம்ம போயிட்டு நம்ம அழகாக ஓட்டிகிட்டு இருக்கும்போது அதோட அது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிளில் தான் போயிட்டுருக்கோம். தெரியும், நம்ம இந்த சைக்கிள் தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கை காட்சிகளாக தான் இருக்குது. ஏடா அங்கே பாருங்க, எப்படி போயிட்டுருக்கு பாருங்க. இந்த பாருங்கள், நான் கிட்ட போய் காமிக்கிறேன். கொக்கா பறவைகள் அழகாக இந்த வயலில் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இயற்கை காட்சிகள். இந்த ரோட்டில் யாருமே இல்லை. ஏதோ 1-2 வண்டி போயிட்டுருக்கு. அதனால தான் நான் ஒத்த கையில் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். இது எடுக்கிறது தப்பு தான். இந்த சைடில் அவ்வளோ வண்டி போகாது இந்த டைமில், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், பெடல் பண்ணிகிட்டே மூவ் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் நம்ம வண்டி வயல்வெளியாக தான் இருக்குது. இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது தமிழ் லைஃப் ஸ்டைல் vlogs. பாய்.